உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதன் பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை உங்களுக்கு தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது சிம்மராசினா சொல்ல வேண்டியதே இல்லை. எப்போவுமே உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ரொம்ப போல்டாக பேசுவாங்க. இவங்க கோபம் வந்தால் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய யதார்த்தம். அவங்கள தேவையில்லாமல் சீண்டினாலோ, அவங்க மேலே இல்லாதது பொல்லாதது பழி போட்டாலோ, இல்லை அவங்கள குற்றம் சுமத்தினாலோ 100% அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே பொய் பேசினா பிடிக்காது. அப்போது இவங்க கண்ணுக்கு எதிரில் எந்த விதத்துலையும் ஒரு அநியாயம்ன்றது ஒன்று பட்டதுன்னா அடுத்த நிமிஷமே அது தட்டி கேட்கக்கூடிய யதார்த்த குணம் அவங்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்க, குடும்பத்துக்காகவே வாழக்கூடியவங்க, இவங்களுக்காக எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. இவங்களை சார்ந்தவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக கடனை உடனே வாங்கியாவது தான் கடனாளியாகி கூட அந்த கடன் சுமைகளை சுமந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனசுடையவங்க. அதுவும் குறிப்பாக இது இல்லத்தரசிகளுக்கு மிக பொருந்தும். அதுவும் குறிப்பாக இந்த சிம்மராசி பெண்கள் ஒன் மேன் ஆர்மி மாதிரி. அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை தான் படுவாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவமாக எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ரியன்சி கொடுப்பாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க தான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஈக்குவல் யாருமே இல்லைன்ற அளவுக்கு அந்த இடத்த பூர்த்தி பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு தைரியசாலிகள், துணிச்சல், வீரியம் மிக்கவர்கள். அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டக சனி, அஷ்டம சனின்ட்டு வரிசையாக சோதனை மேலே சோதனை. அதுவும் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய இந்த சனி பகவானால ராசி எதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படக்கூடிய ராசியே இந்த சிம்மராசி தான். அப்போது இந்த சிம்மராசி ஒரு பக்கம், அப்புறம் இந்த மீனராசி ஒரு பக்கம், இப்படி சில ராசிகளுக்கு மட்டுமே அந்த பாதிப்புகள் அதிக அளவில் இருக்கும். அந்த தாக்கத்தை தன் முயற்சியால் தன்னால் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு வெளியில் காட்டிக்காமல் இருக்க முடியுமோ இருப்பாங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சோதனைகள் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் வரவு செலவு, குடுக்கல் வாங்கல் ரீதியில் பிரச்சனை, மறுபக்கம் குடும்ப ரீதியில் தன்னை யாரும் புரிஞ்சுக்கலையன்ற ஒரு மன வருத்தம், தனக்கு வேண்டியவங்க, தன்னை சார்ந்தவங்க தன்னை விட்டு விலகி போயிட்டாங்களேன்ற ஒரு வேதனை, இப்படி பலவித துன்பங்களுக்கு ஆளாகி தன்னுடைய முயற்சியால் மீண்டும் எல்லா விஷயத்துலையும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. அப்போது இந்த கடின உழைப்பு அவங்கக்கிட்ட இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, அது மட்டும் இல்லை உண்மை நேர்மை இருக்குது. அப்போது இது எல்லாத்துக்குமே கை கொடுக்குற அளவுக்கு இந்த மாதத்தில் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய நிலை 11ஆம் தேதிக்கு மேலே. செவ்வாய் உங்களுடைய 9ஆம் பாவத்தில் ஆட்சி அமைப்பில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறார். அப்போது பாக்கியமாகப்பட்டது உங்களுக்கு கிளிக் ஆக போகுது. என்னென்ன பாக்கியம் கிளிக் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளிக் ஆகிறது வேலையில் மாற்றங்கள் பிறக்கும். இத்தனை நாட்களாக இருந்த மன உளைச்சல்கள் தீரும். உங்களை யார் யார் எல்லாமே உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுலேயும் இத்தனை நாட்களாக இல்லாதது பொல்லாதது வீண் பழிகள் சுமத்தக்கூடிய அந்த நிலையிலிருந்து மீண்டும் உங்களுடைய உண்மையான நிலையை உணர்த்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் சில வேலைகளை செய்ய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, நான் வேலையே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டங்களை இது மாறப்போகுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிநாடு முயற்சிகளுக்கு இதுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, அது பிரேக் ஆகிட்டே இருந்திருக்கும், அது இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும், கிளிக் ஆகிடும். அதே போல் இந்த காலகட்டங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் பெற்ற பிள்ளைங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கும், நல்லவங்களாக இருப்பாங்க, திறமைக்குரியவர்களாக இருப்பாங்க, நல்ல ஒழுக்கம் இருக்கும். ஆனால் அவங்க 2 விஷயத்தில் கம்பல்சரி பிரச்சனை கொடுத்துருக்கும். ஒன்று, திருமணத்திற்குண்டான முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும்.
இன்றைக்கி இவங்களுக்கு பின்னாடி எந்த குவாலிஃபிகேஷன் எந்த டேலண்ட் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு கைக்கூடி வந்திருக்கும் அந்த திருமணம். ஆனால் இவங்களுக்கு பார்த்தா ரொம்ப நாளாக முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகுது, ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகுது. இப்படியே இருந்தால் எப்படின்ற ஒரு பயமே உங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை ஏதோ இப்போ ஓகே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு, நீங்கள் இதுக்கு மேலே வரலாம் வேலைக்குன்ற அளவுக்கு எல்லாமே போயிருக்கோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அது நிலுவையிலேயே இருக்கும், எதுவுமே கனெக்ட் ஆகாமல், அங்கேருந்து எந்த ஃபோனும் வரல, ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு மன வருத்தம் இருக்கும். அப்போ இந்த 2 விதத்துலேயும் பிரச்சனை. ரெண்டாவது 3வது ஸ்டேஜ் இன்னொன்று என்னென்னா, கஷ்டப்பட்டு செஞ்ச திருமணம் இன்றைக்கி பெரிய லெவலில் பிரச்சனையில் போயிட்டுருக்கேன்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். கவலைகள் வேண்டாம். என்னை பொறுத்தவரையிலையும் சிம்மராசி அன்பர்கள் இது எல்லாத்தையும் உடைச்சி மீண்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல இலக்கை உருவாக்குறதுக்கு உண்டான அருமையான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள், அதாவது நீங்கள் தொழில் ரீதியில் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு, வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறது அளவுக்கு இது கை கொடுக்க போகுது. மெயின் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கல் வாங்கல் ரீதியில் தான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாங்கின பணத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்குற இடத்துல இருந்தீங்க, இடையில் வாங்கினீங்க, சாதாரணமாக வாங்கின ஒரு பிரச்சனை இன்றைக்கி அப்படியே படிப்படியாக இன்றைக்கி பெரிய லெவலில் கடன் சுமைகள் ஆகிடுச்சு. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா, இது சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அது எல்லாத்தையும் அழகாக சரி செய்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல நிற்க போகிறீங்க. ஒரு அழகாக கடன் பிரச்சனைகளை தீர்த்து உங்கள் யார் அலட்சியப்படுத்தி பேசுனாங்களோ அவங்களுக்கே பதிலடி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. அதுலேயும் வீடு கட்டவோ இல்லை வாங்கிறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளை பொறுத்து, சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து அதை அது ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வண்டி வாகனங்களில் அதிகமாக அசால்ட்டாக அலட்சியமாக பயணம் செய்கிறது தவிர்க்கணும். ரொம்ப எச்சரிக்கையோடு போகிறது வர்றது நல்லது. அதே நேரத்தில் பிள்ளைகள் மீது எப்பவும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அவங்களது சேர்க்கை சிநேகித விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளே வந்துடும். அதை மனசில் வச்சுக்குங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நட்பு ரீதியில் அளவாக பழகிக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை போய் முடிஞ்சிடும். எதையும் லிமிட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் லிமிட்டடாக இருக்கிறதோ நல்லது. நீங்கள் அவங்க காரியத்தை எடுத்து கட்டிக்கிட்டு நானாச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் போய் செய்தீங்கன்னா கடைசியில் ஒட்டுமொத்த பழி எடுத்து உங்கள் மேலே போட்டுட்டு உங்களை பலியாடாக்கிட்டு அவங்க அசால்ட்டாக அலட்சியமாக அதனுடைய விவரங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுங்க. ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு புறம் அஷ்டமச்சனி இருந்தாலும், மறுபுறத்தில் சிம்மராசிக்கு எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவணுன்ற ஒரு மனசும் அந்த சிந்தனை எப்போ உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். உதவ வேண்டான்னு சொல்லலை. பாத்திரம் மறைஞ்சி பிச்சை போடு, கோத்திரம் மறைஞ்சி பொண்ணு எடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதையும் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லதை விதைச்சிருக்கீங்க, அது முளைக்க போகுது. என்ன முளைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். அதனுடைய அறுவடை காலம்தான் வரக்கூடிய காலமாக இருக்க போது. குரு பயிற்சி வேறு உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. அதை பற்றியெல்லாம் உச்ச குரு பற்றி நம்ம அடுத்த காணொலியில் நம்ம நிறைய பேசலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களாக இது இருக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் முடிக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாகவும் இது இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா, புத்திரபாகியம் ரொம்ப நாளாக தடையாயிட்டே இருக்குனீங்கன்னா 11 லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்வை 3ஆம் பாவத்திலும் பஞ்சமஸ்தானத்திலும் விழுது. அப்போ கண்டிப்பாக புத்திரபாகியம் கிடைக்க போகுது. மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடுவீங்க. அதற்குண்டான விஷயங்களை நீங்கள் தொடங்குவீங்கன்னா ஒரு மருத்துவ ஆலோசனையும், ஏதோ ஒரு நல்ல ஒரு தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, ஏதோ ஒன்று உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அதனால் உங்களுக்கு பாக்கியங்கள் பிறக்கும். புத்திர பாக்கியமாக இருந்தாலும் சரி, திருமண வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றிணைகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலகட்டங்கள். ஏன்னா 2 பேரும் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க. சாதாரண ஒரு விஷயம், அந்த ஈகோ அப்படியே அடுத்தடுத்து எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கோம். பார்த்தா ஒன்றுமே இருந்திருக்காது. யோசிக்கிறதுக்கோ நேரம் இல்லையே அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகள் சந்திச்சுட்டு இருப்பீங்க.
கண்டிப்பாக அது எல்லாமே சரியாகி மீண்டும் இணையறதுக்குண்டான ஒரு அருமையான காலகட்டமாக அது இருக்கும். பிரிஞ்ச பிள்ளைகளும் பெற்றோரும் இணையறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்பால் பெரிய லெவலில் பாதிப்புகளாக இருக்கும். அந்த பாதிப்புகளை மீண்டும் சரி கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும். என்னை பொறுத்தவரையிலையும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பவர்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் போல்டாக இறங்குங்க, ஸ்ட்ராங்காக செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார பலன்களாக இருந்தாலும் இது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். சிலரது மனசில் இருக்கும், ஏன் நமக்கு கோச்சார பலன்கள் முழுமையாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் எல்லாம் நல்லது சொல்கிறீங்க, பட் எதுவுமே எங்களுக்கு ஓகே ஆகலை, எதுவும் மிஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சிலருடைய மனசில் இருக்கலாம். அந்த சிலர் மனசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுங்க, அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளை பாருங்கள், அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த குரு சனி இவங்களை எத்தனை பரல்களோடு இருக்காங்கன்றது பாருங்கள். ஒருவேளை 3-4க்கு மேலே இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி, அதுவே 4க்கு கீழே 3-2 ஒன்றா நெகட்டிவாக கீழே ட்ராப் ஆகிருந்தா அது நெகட்டிவாக வேலை செய்யும், அது பெரிய லெவலில் உங்களுக்கு ட்ராபேக்கை கொடுத்துரும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. உங்களது வாழ்க்கை மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல் அடையும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.